ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. மகாநதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் டேரக்டர்கிட்டேருந்து வரும், இன்னொரு பக்கம் எடிட்டர்கிட்டேருந்து வரும், இன்னொரு பக்கம் நம்ம ரைட்டர்கிட்டேருந்துமே அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்டேட்டில் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் தருவாங்க. ஸோ அவங்க ஒரு கேப்ஷனாக போட்டு ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே கமெண்ட் பண்ண ஒரு சில பேருக்கும் ரிப்ளையும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் ரோட்டில் நம்ம விஜயும் கவரையும் பேசிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் காட்சிக்குள் காதலர்கள் என்பதை தாண்டி கணவன் மனைவிக்கிடையான நுட்பங்களை காதலாக்கி எழுத அமைந்த காட்சி இது பிடித்திருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதாவது அது லவ்வரையும் தாண்டி அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நினச்சி அவங்க 2 பேருக்கும் இருக்க இடையிலான காதலை ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. அது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கேப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அது 2 பேருக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. சார், ரொமான்டிக் சீன்ஸை கண்ணில் நாங்கள் எப்போ சார் பார்ப்போம்? கடைசி வரைக்கும் 2 பேரும் பேசிக்கிட்டு கண்ணாலேயே பார்த்திப்பாங்க போலையே சார். 470க்கு அப்புறம் ரொமான்டிக் சீன்ஸ் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு பாரிசர் பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் என்றால் கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் ரொமான்ஸ் இல்லைங்க, அது பார்வையிலையுமே அந்த ரொமான்ஸ் இருக்கும். அன்றைக்கி கூட எல்லா எபிசோட்ஸுமே அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரொமான்ஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொமான்ஸ்ன்னு சொல்கிறத விட அவங்க இருக்க 2 பேருக்குள்ள நடுவில் இருக்க அந்த காதல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரசிக்கும்படியாக இருக்குது. அடுத்து இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, சார் குட் மார்னிங், காவேரி ஆர்வ கோளாறு டு விஷ பாட்டில் ஏன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, ஒரு பேச்சாக பார்க்கணும், எல்லாத்தையும் நம்ம உட்காந்துட்டு ஆராயக்கூடாது. அதுதான் அவரும் அங்கே சொல்லியிருக்காரு. வெறும் சொற்களை பிடிச்சிக்கிட்டே இருந்தால் நீங்கள் எதையும் ரசிக்க முடியாது. உள்ளே காதல் வச்சுக்கிட்டு வெளியில் வேறு மாதிரி பேசுகிறது தான் இந்த இடத்தில் விஷ பாட்டில் என குறும்பாக சொல்கிறான். அதாவது உள்ளே வேற ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒரு ஃபன்னிக்காக தான் விஷ பாட்டில்ங்கிறத சொல்கிறாரு. நீங்கள் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே ரசிக்க முடியாது. ஸோ அதை எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்ம அவங்களோட ஆக்டிங்கை அந்த பேசுகிறது அதெல்லாம் ரசிச்சோம்னா கண்டிப்பாக சீன்ஸ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த ஒரு குறையுமே இல்லை. டைலாக்ஸ் எல்லாமே தரமாக செம சூப்பராக இருக்குது. அந்த குடும்பத்தினத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆப்டாக இருக்குது. எதையுமே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. எல்லா சீன்ஸுமே ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட ஆக்டிங், ரியாக்ஷன்ஸ், எவ்ரி திங் அங்கே நமக்காக பேசுது. ஸோ அந்த ரொமான்ஸும் அதில் நம்மளால் பார்க்க முடியுது, காதலையும் பார்க்க முடியுது. ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க.